அதாவது இந்த பொண்ணு என்ன வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி இப்போ ப்ராப்ளம் அது கிடையாது. இப்போ எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உழைச்சுதான் முன்னாடி வராரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமான் இருக்காங்க, பாமக கட்சியில ராமதாஸ் இருக்கிறாங்க, தேமுதிக கட்சியில விஜயகாந்த் இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா பிரேமலதா இன்ன வரைக்கும் அந்த கட்சியை நிலைச்சிட்டு வராங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது திமுக மட்டும் எதற்கு எக்ஸாம்பிளா பேசணும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எல்லாருக்குமே வந்துச்சு. அப்புறம் தான் இவங்களோட ரீல்ஸை கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல திமுகக்கு சப்போர்ட்டாவே பேசியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா பல கட்சிகளை பத்தி இவங்க அவதூறா அப்பப்ப அவங்க பேசுறதை எடுத்து போட்டு நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு தைரியமா பேசுற இவங்க திமுக கட்சியில இருக்கிற பல விஷயங்கள், அதாவது ஊழல்கள் மாட்டிக்கிச்சு, நிறைய விஷயங்கள், பெண் விஷயங்கள் நிறைய மாட்டிக்கிச்சு இல்லையா, இதை பத்தி எதுவுமே பேசாம மிச்ச கட்சியில இருக்கிற கோளாறுகளை மட்டுமே பேசுறதுனாலதான் இஷ்யூவே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு போனா இங்க பிரச்சனையே இல்லை, ஆனா நான் திமுகக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதே நேரத்துல மிச்ச கட்சியோட கோளாறு மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன், ஆனா எங்க கட்சியில இருக்கிற கோளாறுகள் எதையுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற இவங்களோட இந்த பேச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமான சர்ச்சையா போயிருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்களை அன்பாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி திமுகவை யாரும் மன்னராட்சின்னா சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் உழைச்சு முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மக்களோட கருத்து அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஆனா அந்த கருத்தை எடுத்துட்டு போய் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, மிச்ச கட்சியில தான் எல்லாரும் தப்பா இருக்காங்க, திமுக மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற இவங்களோட இந்த பேச்சு நடவடிக்கைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.